ஈவினிங் போல் பாப்பாவும் நானும் டெரஸில் விளையாடலான்னு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் யோசித்தேன், இந்த ஒரே டெரஸில் விளையாடிட்டே இருக்கோம், புதுசாக வீடு வரும்போது எல்லாம் மேலே இருக்க டெரஸும் கீழே இருக்க டெரஸ்லேயும் தான் விளையாடணும் அப்படின்னு வந்தோம். பட் நாங்கள் வந்த நாள்லேருந்து கிளைமேட் சரியில்லை, அப்புறமா மழை. சரி இன்றைக்காச்சும் போய் மாடியில் விளையாடலான்ட்டு நான் போனேன். பின்னாடியே பாப்பா வந்துட்டாங்க. சரி அவங்க ஒரு சேர் மேலே ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து உக்காந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் மாதிரி 2 பேருக்கும். அப்புறம் அவளுக்கு வந்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அவளுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அவங்களும் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு உரித்து கொடுத்ததும் தெரியல, அவங்களுக்கு சாப்பிட்டதும் தெரியல. அப்புறம் இன்னொரு பழமும் உதிக்கிறதுக்கே விடல. அப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மட்டும் அந்த க்ளவுடெல்லாம் மூவ் ஆகிறதெல்லாம் சூப்பராக தெரிஞ்சிச்சு. அப்புறம் நானும் பாப்பாவும் கொஞ்ச நேரம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அவளுக்கு என்ன இஷ்டம், அவள் வந்து எப்படி வந்து விளையாடுவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு 2 பேரும் விளையாடி என்ஜாய் பண்ணிவிட்டு, சரி டைம் ஆகிடுச்சு வா கிளம்பலாம், இதுக்கப்புறம் இருந்தால் பனி பெய்ய ஆரம்பிச்சுடுன்ட்டு கூட்டிகிட்டு போனால் அவங்க அழுகுறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. சரி இல்லை பரவாயில்லன்ட்டு கேட்டை லாக் பண்ணி விட்டேன். அங்கே இருக்க மேலே டெரஸ் மேலே இருக்க கேட்டை லாக் பண்ணால் அதுக்கு படுத்துட்டு ஒரே அழுவு. நான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணுமா, நான் அது கேட்டை ஓப்பன் பண்ணணுமா, அதுக்கு ஒரே அழுவு. சரி நான் கீழே வந்துட்டேன். அப்புறம் என் பின்னாடி வந்துட்டா. அப்புறம் வந்ததும் வெளியே வந்து கொஞ்சம் வாசப்படி தொடச்சி எடுத்துடலாம், இன்றைக்கி ஈவினிங் பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரின்ட்டு அதை தொடச்சி எடுத்துகிட்டு அது காயிற வரைக்கும் கொஞ்சம் பெட்டு மேலே ஒரு 2 நாள் துணி அப்படியே வச்சுருந்தேன். இது அப்படியே விட்டால் இன்னும் சேர்ந்துட்டே இருக்கும்னு மடிக்க ஆரம்பித்தேன். மடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி காய வச்ச துணியும் மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்புறம் காஞ்சது ஈரமாயிடும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் வாசப்படி காஞ்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு பூஜை ரூமில் போயிட்டு எல்லா சாமிக்கும் பூ வச்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரியும் போட்டுட்டேன். நான் போட்டதுக்கப்புறம் வெளியே இருக்க விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு வெளியே இருந்து விளக்கேற்றிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இருந்து விளக்கேற்றிட்டு உள்ளே இருக்க காமாட்சி அம்மா விளக்குக்கும் அப்புறம் 2 குத்து விளக்குக்கும் விளக்கேற்றி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா தீபதூப ஆராதனை காமிச்சு இந்த பூஜையை நிறைவு பண்ணிட்டேன். ஈவினிங் டைமில் சின்னதாக இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதாவது ஏதாவது மைண்ட் அப்செட்டாக இல்லைன்னா ஏதாவது ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்தால் சில பேருக்கு வந்து சடனாக என்ன வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்காங்க கேர்ள்ஸுங்க. அந்த மாதிரி டைமில் ஒரு 5 மினிட்ஸ் சாமிக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மைண்ட் ரிலாக்ஸ்